ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து இந்த வருஷம் பொங்கல் இல்லை. ஏன்னா ரீசனாக தான் என்னோடய அம்மா இறந்தாங்க. ஸோ அதனால் வந்து செலிப்ரேஷன்லாம் பெருசாக வீட்டில் வந்து இல்லை. பொங்கல், ஓணம், தீபாவளி இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் செலிப்ரேஷன் வந்து வைக்கலை. ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கிறோம், கேரளா தமிழ்நாடு பார்டர். ஸோ எங்களுக்கு இங்கே ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து லீவு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பார்டர் சைடில் இருக்கிறதுனால வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. 4-5 டிஸ்ட்ரிக்டெல்லாம் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே பொங்கல் வந்து பெருசாக எங்கள் ஊர்லலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. என் ஹஸ்பண்டுக்குமே வந்து பெருசாக ஐடியாலாம் இல்லை. என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து நாங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லை. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருந்தப்போ வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எங்கள் அப்பா ஊரில் இருந்தப்போ வந்து எல்லா வருஷம் பொங்கல் வந்து பொங்கல் வைப்போம், செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து அப்பா இருந்தது வரை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா இறந்ததுலேருந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. ஒரு 5 வருஷமாக நானும் அம்மா இருந்தப்போ வந்து நாங்கள் செலிப்ரேஷன்லாம் பெருசாக வந்து வச்சதே இல்லை. பொங்கல்னால் வந்து அம்மா எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. மேரேஜ் ஆனது வந்து ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பையன் பிறந்தப்போ பையனுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் அம்மா வந்து பொங்கலுக்கு எங்களுக்கு செய்கிறது. ஸோ எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த வீட்டில் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. பொங்கல் வைக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. எங்கள் ஊர்லேயுமே வந்து யாருமே வைக்கிறது இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கும் பெரிய ஐடியாலாம் இல்லை பொங்கல் எப்படி வைப்பாங்க அப்படின்லாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலை. எங்களுக்கு இந்த நாள் வந்து டெய்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நாள் எங்களுக்குமே இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் வந்து இந்த வருஷம் பொங்கல் வந்து நல்லதாகவே அமையணும் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸு, ஸ்டேட்டஸு, நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்தப்போ வந்து எனக்கே ஆசையாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம வீட்டில் பொங்கல் வைக்க முடியலையே அப்படின்னு. நான் அடுத்த வருஷம் வந்து என்னால் முடிஞ்சதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும் பொங்கல். போன பொங்கலுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன்லாம் பெருசாக எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அம்மா வந்து ரிஷிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரிஷி வந்து சூப்பராக வந்து பொங்கலுக்கு வந்து ரெடியாகி வந்து ஃபோட்டோலாம் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்களுக்கு பொங்கல் டே வந்து இப்படி தான் போச்சு. சிம்பிளாக வந்து டெய்லி மாதிரி தான் போச்சு. நீங்கள் எப்படி பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்டில் வந்து போடுங்க. ரீசெண்டாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. 3-4 நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து மார்னிங் சமைச்சேன், மத்தியானமும் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து ரிஷி அவங்க அப்பா கூட வெளியே போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், பைக்கில் போகிறதுக்காக. பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும் ரிஷிக்கு. மாவு கூட எங்கள் வீட்டில் வந்து பால் வாங்குகிற பழக்கமே இல்லை. யாருமே வந்து டீ எல்லாம் பெருசாக குடிக்க மாட்டோம். வீட்டில் டெய்லி போட்டு குடிக்கிற பழக்கம் இல்லை. வெளியில் போனால் நாங்கள் வந்து டீ எல்லாம் வாங்கி குடிப்போம். இன்றைக்கி வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து காஃபி பவுடர் இருந்துச்சு. ஸோ அதனால் காஃபி தான் இன்றைக்கி வந்து போட்டிருந்தேன். நாளைக்கு வந்து ஒரு மேரேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். ரிஷிக்கு வந்து அவனோட கண்ணாடி வந்து காணோம் அப்படின்னு நான் வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த கண்ணாடியை பார்த்ததுலேருந்து வந்து அவன் கண்ணாடி வைக்கிறான், தொப்பி வைக்கிறான், கண்ணாடி வைக்கிறான், தொப்பி வைக்கிறான். என்ன பண்ணுறான்னே தெரியல. இவனோட சேட்டை வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரிஷியோட போன பொங்கலுக்கு எடுத்த ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இன்றைக்கும் வந்து நான் பொங்கலுக்கு அவனுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டு ஃபோட்டோ போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் எடுக்க முடியல. சரி, நம்ம நாளைக்கு வந்து ஒரு மேரேஜ் இருக்குது. ஸோ நாளைக்கு அவனுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டு நான் வந்து ஃபோட்டோ வந்து அனுப்புகிறேன். வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இதுதான் வந்து அவனோட போன பொங்கல் வேஷ்டி ஷர்ட்டு, அப்புறம் வந்து கிளாஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.